மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மத்திய மாநில அரசுகளின் உறவு குறித்த ஆய்வறிக்கையை சட்டமன்றத்தில் வெளியிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாநில அரசுகளுக்கு முழு உரிமை வழங்கும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். அனைத்து அதிகாரங்களையும் வைத்துக் கொண்டு மத்திய அரசு எதேச்சதிகாரமாக செயல்படுவதாக ஆவேசமடைந்த அவர், மத்திய பாஜக அரசு செய்யும் சதிகளை முறியடிக்க ஒரே மருந்து மாநில சுயாட்சிதான் என்றார். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்கும் சேர்த்து இந்திய ஒன்றியத்துக்கே வழிகாட்டும் மாபெரும் முன்னெடுப்பை செய்ய தொடங்கும் வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட நாள் இந்த நாள். ஒரு மாநிலமாக நம் மக்கள் காணும் கனவுகளை முழுமையாக நிறைவேற்றும் அளவிற்கு நம்மிடம் அதிகாரங்கள் இல்லை. ஏனென்றால் மாநில உரிமைகள் வழங்கும் ஓர் ஒன்றிய அரசு அமையவில்லை. இருக்கின்ற அதிகாரத்தை வைத்துக் கொண்டுதான் சமூக நிதியில், கல்வியில், சுகாதாரத்தில், பொருளாதாரத்தில், உட்கட்டமைப்பு வசதிகளில் முன்னேறி வருகிறோம். நில உரிமை, நிதி உரிமை உள்ளிட்ட பல கோரிக்கைகளுக்கு நாம் இன்னமும் கடுமையாக போராட வேண்டிய சூழல்தான் உள்ளது. எனவே எல்லா அதிகாரமும் கொண்டவைகளாக மாநில அரசுகளை மாற்றும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர முயற்சிக்கும் சட்ட முன்னெடுப்புகளை நாம் தொடங்கக்கூடிய நாள் தான் இன்றைய நாள். அனைத்து அதிகாரங்களையும் தன் வசம் வைத்துள்ள ஒன்றிய அரசு அவற்றை எதேச்சதிகார மனப்பான்மையோடு பயன்படுத்துவதோடு மாநில அரசுகளையும் மதிப்பதில்லை. எல்லாவற்றுக்கும் மாநில அரசுகள் ஒன்றிய அரசின் தயவை எதிர்பார்த்து காத்து கிடக்கின்றன. இன்னும் எத்தனை காலத்துக்குத்தான் அவர்கள் கொடுக்கும் இடத்தில் நாம் வாங்கும் இடத்தில் இருப்பது? இந்த நிலை மாற வேண்டும். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற நம்முடைய நோக்கத்துக்கான விடைதான் ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த உயர்நிலை குழுவின் அறிக்கை. சுருக்கமாக சொன்னால், பூனைக்கு மணி கட்டியிருக்கிறோம். கடந்த 76 ஆண்டுகளில் 106 முறை இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டுள்ளது. எனவே நாம் முயன்றால் மீண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த முடியும். இந்தியாவை முதிர்ச்சி அடைந்த கூட்டாட்சி நாடாக மாற்றுவதற்கான முயற்சிகளை நாம் தொடங்கியாக வேண்டும். அதிகாரமும் வாய்ப்புகளும் ஒரே இடத்தில் குவிந்திருக்கக்கூடாது. அவை பரவலாக்கப்பட வேண்டும். அதற்கான சட்டபூர்வமான வழிகளை இந்த அறிக்கை நமக்கு வழங்கி இருக்கிறது. கூட்டாட்சி தன்மை கொண்டதாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவது இந்திய ஒன்றியத்தை பலவீனப்படுத்தாது என்று இந்த அறிக்கை கூறுகிறது. அனைத்து அதிகாரங்களையும் ஒன்றிய பாஜக அரசு கபலீகரம் செய்யும் சூழலில் ஆளுநர்கள் மூலமாக மாநில அரசுகள் செயல்படாமல் தடுக்கும் நிலையில் இந்தி திணிப்பின் மூலமாக, நிதி நெருக்கடிகளின் மூலமாக, தொகுதி மறுவரை என்ற சதியால், ஜிஎஸ்டியால் தமிழ்நாடு அனுபவித்து வரும் நெருக்கடிகளில் இருந்து மீள ஒரே மருந்து மாநில சுயாட்சி தான். இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல் இயக்கங்களுக்கும் இந்த அறிக்கை அனுப்பி வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றிய அரசும் மாநிலங்களும் போட்டியாளர்கள் அல்ல, இருவரும் பொதுவான ஒரு அமைப்பின் பங்குதாரர்கள். மாநிலங்கள் வளர்ந்தால்தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் வளர முடியும் என்பதை ஒன்றிய அரசுக்கு உணர்த்துவோம். இப்படிப்பட்ட பின்னணியில் தான் நமது குடியரசின் அரசியலமைப்பு சட்டத்தின் உயிர்ப்பை தீர்மானிக்கும் முக்கியமான தருணத்தில் நாம் நிற்கிறோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.